இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தேர்வுல 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் தேர்வு எழுதுறாங்க. தேர்வு எழுதுற மாணவர்கள்ல 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மாணவிகள்ல 85% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ தோல்வி அடைந்த மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல்ல பெர்சன்டேஜ் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை 900 பேர். இந்த 900 அப்படிங்கிறது 100%. ஸோ அதுல 70% பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்ப 100ல 70 போச்சுன்னா மீதி 30% பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. 30% பேர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்ப 900ல 30%, 900 இன்ட்டு 30%. எப்பவுமே பெருக்கல் அந்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ வந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 9 இன்ட்டு 30 270 பேர். ஸோ அப்ப 270 பேர் அந்த மாணவர்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி பாருங்க, மாணவிகள் 600 பேர். இந்த 600 அப்படிங்கிறது 100%. அதுல 85%. இப்ப 100ல 85 போச்சுன்னா மீதி 15%. ஸோ அப்ப இந்த 600ல 15%. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல சதவீதம் வந்து 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 15 இன்ட்டு 6 90. ஸோ அப்ப மாணவிகள் 90 பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கொஸ்டின் கேக்குறாங்க, தோல்வி அடைந்த மாணவ மாணவிகளின், அதாவது 2 பேர்த்தையும் சேர்த்து, அப்ப 2 பேர்த்தையும் சேர்த்துனா 270 பிளஸ் 90 360. தோல்வி அடைந்த மாணவர்களின் சதவீதம் எத்தனை கேட்கறாங்க. அப்ப 360 டோட்டல் மாணவர்கள் 900 பிளஸ் 600 1500 இன்ட்டு சதவீதம் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100. டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 360 15 கேன்சல் பண்ணா 24. ஸோ அப்ப மொத்தமா 24% மாணவ மாணவிகள் அந்த தேர்வுல தோல்வி அடைஞ்சிருப்பாருங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/4 பெருக்குவதற்கு பதிலாக 4/5 என மாற்றி பெருக்கி விடுகிறான் எனில் இந்த கணக்கில் ஏற்பட்ட பிழை சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை பெருக்க வேண்டிய வேல்யூ பார்த்தோம்னா 5/4, ஆனா மாத்தி 4/5 பெருக்கிறாரு. சோ இந்த கணக்குல ஏற்பட்ட பிழை சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 25. நெக்ஸ்ட் 4 × 4 16. நெக்ஸ்ட் 2க்கான டிஃபரன்ஸ் 25ல 16 போச்சுன்னா 9 வகுத்தல் இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 20 வகுத்தல் 25 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்ப இன்ட்டு 100. ஸோ இங்க 100 25 கேன்சல் பண்ணா 4 4 இன்ட்டு 9 36%. இந்த கணக்கில் ஏற்பட்ட பிழை சதவீதம் 36%. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு மாணவன் ஒரு எண்ணை 1/2க்கு 2ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 2/1 என மாற்றி பெருக்கி விடுகிறான். இந்த கணக்கில் ஏற்பட்ட பிழை சதவீதம் கேட்கிறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஒரு குடும்பம் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறாங்க. சாப்பிடுறதுக்கான பில் அமௌண்ட் 350 ரூபாய் பே பண்றாங்க. அதுக்கு 5% இங்க ஜிஎஸ்டி பே பண்றாங்க. அந்த பே பண்ண அமௌண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி அமௌண்ட் போயிருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எப்படின்னா, ஒரு குடும்பம் ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறாங்க. அதுக்கு 350 ரூபாய் இங்க பே பண்றாங்க. குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு, அது ஜிஎஸ்டி ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் பே பண்ணிருப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடா மாத்தி மாத்தி கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அந்த குடும்பம் பே பண்ண அமௌண்ட் 350 ரூபா. அதுக்கு 5%. அப்போ 350 இன்ட்டு 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அப்படியே போயிடும். 5 × 35 175. இங்க ஒரு வகுத்தல்ல 10 இருக்கு. அப்போ ஒரு டி தள்ளி புள்ளி வச்சுமா 17.5. அந்த 17.5 அப்படிங்கிறது 5%. ஸோ மொத்தமா அவங்க 17 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாங்க. இந்த 17 ரூபா 50 பைசா அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்த அமௌண்ட் தான் அந்த 17 ரூபா 50 பைசா. ஆனா கொஸ்டின் கேட்கறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த 17 ரூபா 50 பைசாவை அப்படியே 2ஆல வகுத்தோமா 8 ரூபா 75 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிருப்பாங்க. மீதி இருக்கிற 8 ரூபா 75 பைசாவை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த வரக்கூடிய பெர்சன்டேஜ், இங்க கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜை 2ஆல வகுத்தோமா 2.5%. 2.5% பார்த்தோம்னா சென்ட்ரலுக்கு போகும், 2.5% ஸ்டேட்டுக்கு போகும். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 6:5. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 எனில் 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 6:5. அவர்களின் வயதுகளின் கூடுதல் 44 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இந்த 6 + 5 ரெண்டையும் கூட்டமா 11. 11க்கு தான் இந்த 44. அப்ப 1க்கு 44 11 கேன்சல் பண்ணா 4. ஒரு பார்ட்டுக்கு 4னா அப்ப இங்க எத்தனை ரேஷியோ இருக்குது, 6 இருக்குது. அப்ப 6 × 4 24. அதே மாதிரி இங்க 5 × 4 20. இங்க பாருங்க 8 வருடங்களுக்கு பிறகு. அப்ப 24 + 8 32. அதே மாதிரி 20 + 8 28. இதோட ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப 4 கேன்சல் பண்ணா 8, இங்க 7. அப்ப
அப்போ 8 வருடங்களுக்கு பிறகு ஏ மற்றும் பியின் வயதின் விகிதம் 8:7. இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ மற்றும் பியின் தற்போதைய வயதின் விகிதம் 3:4. அவர்களின் கூடுதல் 21 எனில் 3 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் என்ன வருதுன்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது கமல் அப்படிங்கிற ஒரு தனியா ஒரு வேலையை 15 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. விமல் அப்படிங்கிற ஒரு கமலை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் விமல் மட்டும் அந்த வேலையை தனியே எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாரு பார்க்கலாம். விமல் என்பவர் கமலை விட 50% திறமை வாய்ந்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ கமலை விட 50% விமல் திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம பேசிக்கா கமலுக்கு 100% வச்சுக்கணும். எப்பவுமே பெர்சன்டேஜ்ல இந்த மாதிரி கொடுத்தாங்களா நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். இங்க கூடுதல் திறமைனா இது கூட 100 கூட அந்த வேல்யூ கூட்டிக்கணும். திறமை குறைவுனா இது கூட மைனஸ் பண்ணிக்கணும். இப்ப இங்க வந்து கூடுதல் திறமை, இதோட விமல் என்பவர் கமலை விட திறமையானவர் அப்படிங்கிறாங்க. அப்ப 100 + 50 150%. ஸோ இந்த சதவீதத்துக்கு சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. இங்க 100 இருக்குது, 100, இங்க 150 இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்க, விமல் எத்தனை நாளைக்கு தனியா அந்த வேலையை செஞ்சு முடிவார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கமலோடைய வேல்யூ எடுத்துக்காங்க 100. 100 இன்ட்டு கமலோடைய நாட்கள் 15 வகுத்தல் விமலோடைய வேல்யூ 150. ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 15 அப்படியே கேன்சல் போயிடும். மீதி பார்த்தோம்னா 10 இருக்கும். ஸோ அப்போ விமல் என்பவர் தனியாக அந்த வேலையை 10 நாட்கள் செய்து முடிப்பார். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஏவும் பியும் 2 பேரும் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு திறமையானவர் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ என்பவர் பியை விட 1/3/4 மடங்கு திறமையானவர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது கலப்பு பின்னத்தில் இருக்கு. அப்போ 1 × 4 4, 4 + 3 7/4. இது பார்த்தோம்னா ஏக்கான வேல்யூ, இது பிக்கான வேல்யூ. எக்ஸாம்பிளுக்கு ஏ பி = ஏக்கான வேல்யூ 7, பிக்கான வேல்யூ 4. இப்போ பி ஒரு நாளைக்கு 4 வேலை செஞ்சாருன்னா ஏ ஒரு நாளைக்கு 7 வேலை செய்வார். ஓகேங்களா, 2 பேரும் சேர்த்துனா 11 வேலை. ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 11 வேலை செய்யறாங்க. ஸோ இங்க பாருங்க, ஏவும் பியும் சேர்ந்து 7 நாள் வேலை செய்யறாங்க. 7 நாளையில ஒரு வேலையை செய்து முடிக்கிறாங்க. 7 நாள் வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 11 வேலை செய்யறாங்கன்னா அப்ப 7 நாளைக்கு எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்க? 7 × 11 77 வேலை. மொத்தமா 77 வேலை 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வேலை 77 வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க? இப்போ ஏ ஒரு நாளைக்கு 7 வேலை செய்யறாரு. அப்ப 77 / 7 11 நாள். ஏ மட்டும் தனியா செஞ்ச அந்த வேலையை 11 நாள் செஞ்சு முடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்லையும் இதே மாடல் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது பார்க்கலாம். அதாவது ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். பிஐ காட்டிலும் 24 நாட்களுக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்து முடித்து விடுகிறார்கள். இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்கிறாங்க. அதாவது ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். எக்ஸாம்பிளுக்கு பி ஒரு வேலை செஞ்சா ஏ 3 வேலை செய்வார். ஏன்னா ஏ என்பவர் பிஐ விட 3 மடங்கு திறமையானவர். ஸோ இது வந்து எஃபிசியன்சி, இது வந்து அங்கே திறமை. இது அப்படியே ரிவேர்ஸ்ல போட்டோமா 1:3. இது 3:1. இது அப்படியே ரிவேர்ஸ்ல போட்டா 1:3. அதாவது ஏ ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பி பார்த்தோம்னா 3 நாள் செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஏ வந்து எஃபிசியன்சியா வேலை செய்யறாரு, சீக்கிரமா குயிக்கா வேலை செய்யறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 24 நாட்கள் குறைவாகவே அது சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிடுவார் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 24 அப்படிங்கிறது இந்த 2க்கான டிஃபரன்ஸ். 3ல் 1 போச்சுன்னா 2, இந்த 2க்கு தான் இந்த 24. அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணா 1க்கு 12. ஸோ 1க்கு 12னா இங்க 1 × 12 12, 3 × 12 36. அதாவது ஏ ஒரு வேலையை 12 நாள்லயே முடிச்சிடுவாரு. ஆனா பி பார்த்தோம்னா அதே வேலையை 36 நாள் செஞ்சிருப்பாரு, ஸ்லோவா செஞ்சிருப்பாரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ அப்ப 2க்கு காமனா எல்சிஎம் எடுத்தோம்னா 36. 12 எத்தனை டைம் பிறகு 36 வரும்? 3 டைம். 36 × 1 36, 2 ஆட் பண்ணா 4. அதாவது இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ, இது வந்து ஏக்கான நாள், இது பிக்கான நாள். இது வந்து ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 ஆட் பண்ணா 4 வேலை. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை 36. 36 வகுத்தல் 4 அப்படியே கேன்சல் பண்ணா 9 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஸோ இந்த மட்டும் கால்குலேட் பண்ணிட்டோமா, இந்த எஃபிஷியன்சி இந்த வேல்யூ கரெக்டாக போட்டோமா, இந்த சமம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எல்ஐசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ரோஜர் அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா ஒரு வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செஞ்சா எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு கேட்கறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா இந்த மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அதாவது ரோஜர் அப்படிங்கிற தனியா செஞ்சா 8 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா
5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ 2க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 40. ஸோ 8 எத்தனை டைம் பெருக்கணும் 40 வரும் 5 டைம். அதே மாதிரி 5 எத்தனை டைம் பெருக்கணும் 40 வரும் 8 டைம். அதாவது ரோஜர் அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, அதே மாதிரி ஆண்டனி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 8, ரெண்டையும் கூட்டினா மொத்தம் 13 வேலை. அதாவது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 13 வேலை செய்வாங்க. மொத்த வேலை 40 வேலை. மொத்த வேலை 40 வேலை. அப்போ 40 வகுத்தல் 13 அப்படியே கேன்சல் பண்ணா 3 13 39 மீதி 1/13. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 3 1/13 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பார் கேட்குறாங்க. 4 டைம். அதே மாதிரி இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 3 டைம். அதாவது இது பார்த்தோம்னா அதாவது இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது பி மட்டும் செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ இந்த 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா மீதி 1. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. அதாவது 4 வேலை டோட்டல் வேலை. அதுல பி செய்யக்கூடிய வேலை 3 வேலை. ஏவும் பி சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 4. அதுல பி மட்டும் செய்யக்கூடிய வேலை 3 மைனஸ் பண்ணிட்டா மீதி ஒரு வேலை. அந்த 1 அப்படிங்கிறது யார் செய்யக்கூடிய வேலை? ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா இங்க 60 வேலை இருக்குது. அப்போ 60 வகுத்தல் 1 = 60. ஸோ அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை 60 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஒய் மட்டும் தனியே அந்த வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் எக்ஸ் மட்டும் தனியே அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எல்ஐசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ரோஜர் அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா ஒரு வேலையை 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா 5 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செஞ்சா எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்ல பேசிக்கா ஒரு சம் கேட்கணும்னா இந்த மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அதாவது ரோஜர் அப்படிங்கிற தனியா செஞ்சா 8 நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை ஆண்டனி அப்படிங்கிறவரு தனியா செஞ்சா 5 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ 2க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 40. ஸோ 8 எத்தனை டைம் இருக்கணும் 40 வரும் 5 டைம். அதே மாதிரி 5 எத்தனை டைம் இருக்கணும் 40 வரும் 8 டைம். அதாவது ரோஜர் அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 5, அதே மாதிரி ஆண்டனி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 8, ரெண்டையும் கூட்டினா மொத்தம் 13 வேலை. அதாவது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 13 வேலை செய்வாங்க. மொத்த வேலை 40 வேலை. மொத்த வேலை 40 வேலை. அப்போ 40 வகுத்தல் 13 அப்படியே கேன்சல் பண்ணா 3 13 39 மீதி 1/13. அப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 3 1/13 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஏ ஒரு வேலையை தனியா 12 நாள் செஞ்சு முடிப்பாரு. பி அதே வேலையை தனியா 24 நாள் செஞ்சு முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்கள் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே செய்தால் எத்தனை நாட்கள் இந்த வேலையை செய்து முடிப்பாரு கேட்குறாங்க. 4 டைம். அதே மாதிரி இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும் 3 டைம். அதாவது இது பார்த்தோம்னா அதாவது இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது பி மட்டும் செய்யக்கூடிய வேலை. ஸோ அப்போ இந்த 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா மீதி 1. ஸோ இது பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. அதாவது 4 வேலை டோட்டல் வேலை. அதுல பி செய்யக்கூடிய வேலை 3 வேலை. ஏவும் பி சேர்ந்து செய்யக்கூடிய வேலை 4. அதுல பி மட்டும் செய்யக்கூடிய வேலை 3 மைனஸ் பண்ணிட்டா மீதி ஒரு வேலை. அந்த 1 அப்படிங்கிறது யார் செய்யக்கூடிய வேலை? ஒரு நாளைக்கு ஏ செய்யக்கூடிய வேலை. மொத்த வேலை பார்த்தோம்னா இங்க 60 வேலை இருக்குது. அப்போ 60 வகுத்தல் 1 = 60. ஸோ அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சு அந்த வேலையை 60 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் இருவரும் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஒய் மட்டும் தனியே அந்த வேலையை 12 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் எக்ஸ் மட்டும் தனியே அந்த வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 2 டைம்ஸ் போக கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நீர் தொட்டி இருக்குது. அந்த நீர் தொட்டியை 2 குழாய்கள் 30 மற்றும் 40 நிமிடங்கள் முறையை நிரப்புது. மற்றொரு குழாய் 24 நிமிடத்துல அந்த நீர் தொட்டி காலி செய்து. ஸோ 3 குழாயிலும் ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணி விட்டா எவ்வளவு நேரத்துல அந்த நீர் தொட்டி நிரம்பும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் யோசிச்ச போதும் வித்தின் 5 செகண்ட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 குழாய்கள் பார்த்தோம்னா அந்த நீர் தொட்டியை நிரப்புது பிளஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து அந்த நீர் தொட்டியை காலி செய்யுது. இந்த 24 நிமிஷத்துல அந்த நீர் தொட்டியை காலி செய்யுது. ஸோ 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா, அதாவது 30 40 24 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 120.
30 எத்தனை டைம் பெருக்கணும் 120 டைம் 120 வரும் 4. 40 எத்தனை டைம் பெருக்கணும் 120 வரும் 3. 24 எத்தனை டைம் பெருக்கணும் 120 வரும் 5. ஸோ இது ரெண்டும் நிரப்புது, இது காலி செய்யுது மைனஸ். ஓகேங்களா, 4 + 3 7, 7 5 போச்சுன்னா 2. அப்போ இந்த 120 வகுத்தல் 2 = 120 2ஆல் கேன்சல் பண்ணா 60. ஸோ அப்போ 3 குழாய்களும் ஒரே டைம்ல ஓப்பன் பண்ணி விட்டா மொத்தமா 60 நிமிடத்துல அந்த நீர் தொட்டி நிரம்பும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2 குழாய்கள் ஒரு நீர் தொட்டியை 6,24 நிமிடங்கள் நிரப்பும். மற்றொரு குழாய் அந்த நீர் தொட்டியை 12 நிமிடத்தில் காலி செய்யும் எனில் 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டால் எவ்வளவு நேரத்தில் நீர் தொட்டி நிரம்பும் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அசல் ரூ 8000, ஆண்டு 3 ஆண்டு, ஒரு குறிப்பிட்ட கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 9261 கிடைக்கிறதெனில் கூட்டு வட்டி வீதம் காணுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க அசல் 8000 சொல்லியிருக்காங்க, அசல் 8000 சொல்லியிருக்காங்க. இங்க மொத்த தொகை அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து 9261 சொல்லியிருக்காங்க 3 வருஷத்துக்கு அப்புறம். 3 வருஷம் சொன்னா இந்த வேல்யூவை கியூப் ரூட் எடுக்கணும். இந்த வேல்யூவை கியூப் ரூட் எடுத்தோமா, இங்க 8000 இருக்குது, 8000 கியூப் ரூட் எடுத்தோமா 20, அதாவது 20 × 20 × 20 8000. ஸோ இதே மாதிரி இந்த 9261 கியூப் ரூட் எடுத்தோமா 21, அதாவது 21 × 21 × 21 9261. நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 21 20 போச்சுன்னா 1 வகுத்தல், இது அசலுக்கான ரேஷியோ. அப்ப வகுத்தல் 20 × வட்டி வீதம் கேட்குறாங்க, அப்ப × 100. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணா 5%. ஸோ அப்ப 8000 அசலானது 3 வருஷத்துல 5% கூட்டு வட்டி வீதத்துல 9261 மாறும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 1000, ஆண்டு 3 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூ 1331 கிடைக்கிறதெனில் கூட்டு வட்டி வீதம் கணக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அசல் ரூ 15625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 6 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி கணக்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இங்க அசல் 15625 இன்ட்டு வட்டி வீதம் 16%, இது வந்து ஆண்டுக்கு. ஸோ வட்டி வீதம் கணக்கிடுறது பார்த்தோம்னா காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டுனா 3 மாசம், எவ்ரி 3 மந்த்ஸ் பார்த்தோம்னா காலாண்டு. அப்ப இந்த 16 4ஆல் வகுத்தோமா 4%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 4% எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, வருடம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 2 காலாண்டு இருக்குது. ஒரு 3 மாசம் ஒரு காலாண்டு, இன்னொரு 3 மாசம் இன்னொரு காலாண்டு, அப்ப 2 காலாண்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வட்டி வீதத்தை நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். அது கூட இந்த என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 + 4 104%. ஸோ இந்த 104% எப்படி எழுதுவோம், 104% வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். ஸோ இங்க 2 டைம் 104 வகுத்தல் 100 இன்ட்டு 104 வகுத்தல் 100. ஏன்னா இங்க 2 காலாண்டு இருக்கிறதுனால இங்க 2 டைம், ஒரு 3 காலாண்டு இருந்தா 3 டைம், 4 காலாண்டு இருந்தா இது 4 டைம். 4ஆல கேன்சல் பண்ணா 26 வகுத்தல் 25, அதே மாதிரி 26 வகுத்தல் 25. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 15625 அப்படிங்கிறது 25 × 25 × 25, அதாவது 25 கியூப் தான் இந்த 15625. ஸோ 2 25க்கு இந்த 2 25 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 × 26 × 26, இது அப்படியே பெருக்கணுமா 16900 வரும். ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இந்த இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த அசல் 15625 மைனஸ் பண்ணிவிட்டோமா, பேலன்ஸ் பார்த்தோம்னா 1275. ஸோ இதற்கு கிடைக்கிற அதாவது 15625 ரூபாய்க்கு 16% ஆண்டு கூட்டு வட்டியில காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 6 மாசம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1275 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 15625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 9 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் இதற்கான கூட்டு வட்டி கணக்கிறாங்க. ஸோ இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 15625 இன்ட்டு இங்க வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%. ஆனா கால்குலேட் பண்றது காலாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறைனா இப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டு அப்படிங்கிறது எவ்ரி 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலாண்டு. ஸோ இந்த வட்டி வீதத்தை 4ஆல கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணா 4%. ஸோ இந்த 4% நம்ம பேசிக்கா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட 100 பிளஸ் இந்த 4 ஆட் பண்ணா 104%. ஸோ 104% நம்ம எப்படி எழுதணும், 104 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இந்த 104 வகுத்தல் 100 104 வகுத்தல் 100 104 வகுத்தல் 100 இன்ட்டு 104 வகுத்தல் 100 இன்ட்டு 104 வகுத்தல் 100. ஸோ பாருங்க 9 மாசம், 9 மாசத்துல மொத்தம் 3 காலாண்டா இருக்குது. அதாவது
இந்த 9 3 பிரிங்க, மொத்தம் 3 காலம் இருக்குது, அதனால 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 4ஆல் கேன்சல் பண்ணா இங்க 26, இங்க 25. அதே மாதிரி இங்கேயும் 26, இங்க 25. நெக்ஸ்ட் இங்கேயும் 26, இங்கேயும் 25. நெக்ஸ்ட் பாருங்க 25 × 25 × 25 15,625. அதாவது 25 கியூப்ஸ் 15,625. ஸோ டைரக்டா இந்த வேல்யூ அப்படி கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 26 × 26 × 26. 26 கியூப்ஸ் 17,576. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த 15,625 மைனஸ் பண்ண சீக்வல் டு இங்க 17,576ல 15,625 ரூபா போச்சுன்னா 1,951 ரூபா. ஸோ இது கிடைக்கிற கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1,951. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அசல் ரூ 15,625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 6 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி கணக்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க அசல் 15,625 இன்ட்டு வட்டி வீதம் 16%, இது வந்து ஆண்டுக்கு. ஸோ வட்டி வீதம் கணக்கிடுறது பார்த்தோம்னா காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டுனா 3 மாசம், எவ்ரி 3 months பார்த்தோம்னா காலாண்டு. அப்ப இந்த 16 4ஆல் வகுத்தோமா 4%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 4% எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வருடம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 2 காலாண்டு இருக்குது. ஒரு 3 மாசம் ஒரு காலாண்டு, இன்னொரு 3 மாசம் இன்னொரு காலாண்டு. அப்ப 2 காலாண்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வட்டி வீதத்தை நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். அது கூட இந்த என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 + 4 104%. ஸோ இந்த 104% எப்படி எழுதுவோம்? 104%க்கு வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். ஸோ இங்க 2 டைம் 104 வகுத்தல் 100 இன்ட்டு 104 வகுத்தல் 100. ஏன்னா இங்க 2 காலாண்டு இருக்கிறதுனால இங்க 2 டைம். ஒரு 3 காலாண்டு இருந்தா 3 டைம், 4 காலாண்டு இருந்தா இது 4 டைம். 4ஆல கேன்சல் பண்ணா 26 வகுத்தல் 25. அதே மாதிரி 26 வகுத்தல் 25. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 15,625 அப்படிங்கிறது 25 × 25 × 25. அதாவது 25 கியூப் தான் இந்த 15,625. ஸோ 2 25க்கு இந்த 2 25 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 × 26 × 26. இது அப்படியே பெருக்கணுமா 16,900 வரும். ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இந்த இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த அசல் 15,625 மைனஸ் பண்ணிவிட்டோமா பேலன்ஸ் பார்த்தோம்னா 1,275. ஸோ இதற்கு கிடைக்கிற அதாவது 15,625 ரூபாய்க்கு 16% ஆண்டு கூட்டு வட்டியில காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 6 மாசம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1,275 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 30,000. ஆண்டுதோறும் 10% அதனுடைய மதிப்பு குறைகிறதெனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 30,000. இப்போ தற்போதைய மதிப்பு பார்த்தோம்னா 30,000 ரூபாய் இன்ட்டு இங்க 10% குறைகிறது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்கணும். அதுல குறையுதுன்னு சொன்னாங்களா 100ல இருந்து அந்த 10% எவ்வளோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அதிகரிக்குன்னு சொன்னாங்களா கூட்டிக்கணும். ஸோ இங்க வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ல இருந்து 10 போச்சுன்னா மீதி 90%. ஸோ அந்த 90% 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா 3 ஆன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3 டைம் ரைட் பண்ணிக்கணுமா 90%, இங்கேயும் 90%. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்து பெருக்கல்ல 0 இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ்க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க மொத்தம் 3% இது. அப்ப 6 0 கேன்சல் பண்ணலாம். ஒரு பர்சன்டேஜ் 2 0, இன்னொரு பர்சன்டேஜ் இன்னொரு 2 0, இன்னொரு பர்சன்டேஜ் இங்க ஒரு 2 0. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 × இங்க 9 × 9 × இங்க 90. ஸோ அப்படி பெருக்குனா 3 × 9 × 9 × 90 21,870. ஸோ அந்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 21,870 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 60,000. ஆண்டுதோறும் 5% அதன் மதிப்பு குறைக்கிறதில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்குன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒருவருடைய வருமானம் முதலில் 10% அதிகரித்து பின்பு 10% குறைத்தால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்பாங்க. இல்லைன்னா இதே கொஸ்டின்ல ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து 10% குறைத்தால் அவருடைய வருமானத்தில் ஏற்படுவது லாபமா நஷ்டமானு கேட்பாங்க. இந்த 2 சம்மும் ஒரே சம் தான். இந்த சம் டிஎன்பிசி எக்ஸாம் மட்டுமல்ல, அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது பர்சன்டேஜ்ல சேம் பர்சன்டேஜ் அதிகரிச்சு சேம் பர்சன்டேஜ் குறைச்சா எப்பவுமே நஷ்டம் தான். ஓகேங்களா? சோ இது வருமானத்துக்கு மட்டுமல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு 10% அதிகரிச்சு அது மதிப்பு குறைஞ்சாலும் சேம் இதே கான்செப்ட் தான். சோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம். பேசிக்கா ஒரு பொருளோட விலை 100%.
ஸோ இங்க 10% அதிகரிக்கிறாங்க, உடனே 10% குறைக்கிறாங்க. ஸோ அப்ப இதுல இந்த 100% என்ன மாற்றம் ஏற்படுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஃபார்முலா 10 இன்ட்டு 10. இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ 10 இன்ட்டு 10 வகுத்தல் 100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். அப்ப மீதி 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ 100ல 1% போச்சுன்னா மீதி 99%. ஸோ அசலோட குறைஞ்சிருக்குது. அப்ப எப்பவுமே நஷ்டம் தான். ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா நம்ம இதை கால்குலேட் பண்ணி இங்க சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பொருளின் மதிப்பு முதலில் 20% அதிகரித்து பின்பு 20% குறைந்ததில் அதில் ஏற்பட்ட மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஒரு வகை பாக்டீரியாவின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் 10,000, முதல் 1 மணி நேரத்தில் அதன் வளர்ச்சி 5% அதிகரிக்கிறது. இரண்டாவது 1 மணி நேரத்தில் அதன் வளர்ச்சி 8% குறைகிறது. மூன்றாவது 1 மணி நேரத்தில் அதன் வளர்ச்சி 10% அதிகரிக்கிறது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதனுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த சம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 4 டைம்ஸ் உங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்லயும் இந்த சம் இருக்கு. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த ஒரு சம்லயே நம்ம இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது பாக்டீரியாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு பொருளுடைய மதிப்பு, அதே மாதிரி ஈவன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி சம்ஸ்க்கும் நம்ம இந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாம். ஸோ சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆரம்பத்துல 10,000 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல 5% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்காங்க. அது கூட அதிகரிக்குதுன்னா கூட்டிக்கணும். அப்போ 5% அதிகரிச்சா 100 + 5 105%. அப்ப 105 எப்படி எழுதுவோம்? 105 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இன்ட்டு ரெண்டாவது 1 மணி நேரத்துல 8% குறையுது. அப்ப பேசிக்கா 100 வச்சுமா, அது கூட 8 குறைச்சிக்கணும். குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 100ல 8 போச்சுன்னா 92%. அப்ப 92 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு மூணாவது 1 மணி நேரத்தில் 10% அதிகரிக்குது. அப்ப 100 + 10 110 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இங்க ஒரு 4 ஜீரோவுக்கு இங்க ஒரு 4 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 5ஆல கேன்சல் பண்ணா 21, இங்க 2. ஸோ அதே மாதிரி இங்க 92 2ஆல கேன்சல் பண்ணா 46. ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா 21 இன்ட்டு 46 இன்ட்டு 11. இது அப்படியே பெருக்கணுமா 10,626. ஸோ அப்ப 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 10,626. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவே ஒரு பொருளோட மதிப்பு கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு கூட்டு காம்பவுண்டர்ஸ்ல இந்த மாதிரி சம் கொடுத்தாலும் சரி, நம்ம இந்த சேம் மெத்தடே நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்தில் 30,000, முதல் 1 மணி நேரத்தில் அதன் எண்ணிக்கை 10% குறைகிறது. இரண்டாவது 1 மணி நேரத்திலும் அதன் எண்ணிக்கை 10% குறைகிறது. 2 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்னவா கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம். ரூ.800 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுக்கும் 840 4 ஆண்டுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க 800 ரூபா 3 ஆண்டு, 840 4 ஆண்டு. இந்த 800க்கும் 840க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 40 வகுத்தல் ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்கு 800. அப்ப 800 இன்ட்டு சதவீதம் வட்டி வீதம் கேட்கறாங்க. அப்ப இன்ட்டு 100. ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 40 8ஆல கேன்சல் பண்ணா 5. ஸோ வட்டி வீதம் பார்த்தோம்னா 5%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ரூ.1000 கூட்டு வட்டி வீதம் 3 ஆண்டுக்கும் 1100 4 ஆண்டுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி வீதம் எவ்வளவு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அசல் ரூ. 12,600, வட்டி 10%, வருடம் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்னன்னு கேட்கறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 12,600. 12,600 இன்ட்டு வட்டி 10% சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பேசிக்கா 100ன்னு வச்சுக்கணும். 100 + 10 = 110%. ஸோ அந்த 110%த்தை 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. 2 ஆண்டு சொல்லிக்கிறதுனால 2 வருஷம். ஒருவேளை 3 ஆண்டு சொன்னா இதையே 3 வருஷம் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்து இந்த மாதிரி 2 ஜீரோ வச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு பெர்சன்டேஜ் இன்னொரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் 126 இன்ட்டு 11 இன்ட்டு 11 அப்படியே பெருக்கணுமா 15,246. இது பார்த்தோம்னா மொத்த தொகை, அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். கொஸ்டின்ல கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க, வட்டி தொகை மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த 15,246 இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் 12,600 மைனஸ் பண்ணா 2,646. ஸோ கூட்டு வட்டி பார்த்தோம்னா 2,646. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ. 5,000க்கு வட்டி வீதம் 12% கூட்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.
அசல் ரூ 25,800, வட்டி 14%, வருடம் 1 வருடம் 4 மாதத்திற்கான தனி வட்டி காணுன்னு கேட்குறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ உங்க அசல் 25,800 இன்ட்டு வட்டி 14% இன்ட்டு வருடம் பார்த்தோம்னா 1 வருடம் 4 மாதம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருடம் 4 மாதம். எப்பவுமே மாதம் கொடுத்தாங்களா வகுத்தல்ல 12 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ வகுத்தல்ல 12 போட்டுக்கணும். இது அப்படியே 4ஆல் கேன்சல் பண்ணா 1/3 வரும். அதாவது 1/3. ஸோ இது கலப்பு பின்னத்தில் இருக்கு. அப்ப 1 × 3 3, 3 + 1 4 வகுத்தல் இந்த 3. நெக்ஸ்ட் எப்பவுமே பெருக்கல்ல பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ வந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இங்க 258 3ஆல் கேன்சல் பண்ணா 8 24 6 18. ஸோ பேலன்ஸ் பார்த்தோம்னா 86 × 14 × 4 = 4816. ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தோம்னா 4816. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அசல் ரூ 7500, வட்டி 8%, 1 வருடம் 6 மாதத்திற்கு தனி வட்டி காண்பிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரூ 8930க்கு 8% தனி வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்க கேட்கிறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க சதவீதம் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க? 8%. 8% இன்ட்டு இங்க வருடம் 5 வருஷம். அப்ப 8% இன்ட்டு 5 = 40%. ஸோ அப்ப இந்த 8930ல 40%. ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் வந்து 2 ஜீரோ இருந்தா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 893 × 4 = 3572. ஸோ அப்ப 8930க்கு 8% தனி வட்டியில 5 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய தனி வட்டி பார்த்தோம்னா 3572. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ரூ 5000க்கு 7% தனி வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டியை கணக்கிடுறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. A:B:C = 2:3:4 எனில் 1/A 1/B 1/C என்ன கேட்கறாங்க. ரேஷியோல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோங்க A:B C = 2:3:4 சொல்லியிருக்காங்க. இந்த 2:3:4 என்ன இருக்கு? 2 3 4. இது காமனா எல்சிஎம் எடுத்தோமா ஃபர்ஸ்ட் 2ஆல கேன்சல் பண்ணலாம். 1 3 2. ஸோ இதுக்கு மேல காமனா ஆகக்கூடிய எண் எது இல்லை. அப்ப எல்சிஎம் பார்த்தோம்னா 2 × 1 × 3 × 2. இது அப்படியே பெருக்கணுமா 12. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 12. ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்குது. 2 எத்தனை டைம் பெருக்கினா 12 வரும்? 6 டைம். 3 இருக்குது. 3 எத்தனை டைம் பெருக்கினா 12 வரும்? 4 டைம். 4 இருக்கு. 4 எத்தனை டைம் பெருக்கினா 12 வரும்? 3 டைம். அப்ப 1/A 1/B 1/C = 6:4:3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. X y z = 1:2:3 எனில் 1/X 1/Y 1/Z என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. அதாவது 1/X 1/Y 1/Z = 2:3:5 எனில் X Y Z என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸா சால்வ் பண்ண சம்மும் இந்த சம்மும் ஒரே மாதிரி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:5. இது 3க்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா 2 × 3 × 5 = 30. இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 30. ஸோ இங்க 2 இருக்கு. 2 எத்தனை டைம் பெருக்கினா 30 வரும்? 15 டைம். அதே மாதிரி இங்க 3 இருக்கு. 3 எத்தனை டைம் பெருக்கினா 30 வரும்? 10 டைம். நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு. 5 எத்தனை டைம் பெருக்கினா 30 வரும்? 6. ஸோ அப்ப X Y Z = 15:10:6. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 1/A 1/B 1/C = 2:1:3 எனில் A B C என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.